அடுத்த சம் பாருங்க. x மைனஸ் 3 என்பது p ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி எனில் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 3, ரெண்டாவது வந்து -3, மூணாவது வந்து p ஆஃப் 3, நாலாவது வந்து p ஆஃப் -3. இப்போ வந்து x மைனஸ் 3 என்பது p ஆஃப் எக்ஸின் ஒரு காரணின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை வந்து x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோமா? அப்போ x வந்து 3ன்னு கிடைக்கும். அதாவது p ஆஃப் எக்ஸ், இந்த p ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல 3ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி கிடச்சிரும். அப்போ ஆன்சர் வந்து p ஆஃப் 3. வெறும் 3 போடக்கூடாது, p ஆஃப் 3 தான் போடணும். அடுத்து பாருங்கள், x plus y into x square minus xy plus y square. இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு தெரியும் ஃபார்முலா. இதோட மதிப்பு வந்து x cube plus y cube. இப்போ ஃபார்முலாவெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், a plus b minus c ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து a minus b plus c ஹோல் ஸ்கொயர், ரெண்டாவது வந்து minus a minus b plus c ஹோல் ஸ்கொயர், அடுத்து வந்து மூணாவது வந்து a plus b plus c ஹோல் ஸ்கொயர், அடுத்து வந்து a minus b minus c ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து இதிலேருந்து மைனஸை வெளியில் எடுப்போம். மைனஸை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா a minus b plus c ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இந்த மதிப்பு இல்லை, அப்புறம் இந்த ஸ்கொயரை வச்சு இங்கே ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். தனித்தனியாக பிரித்து எழுதணும்னா -1 ஸ்கொயர் இன்ட்டு -a minus b plus c ஹோல் ஸ்கொயர். -1 இன்ட்டு -1 +1 ஆயிரும். 1 இன்ட்டு -a minus b plus c ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு மதிப்பு வந்து -a minus b plus c ஹோல் ஸ்கொயர். இதுதான். அடுத்து பாருங்க, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c என்ற இருபடி கோவையின் காரணிகளின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன். ஃபஸ்ட்டு வந்து கூடுதல் a, bc, அடுத்து ரெண்டாவது வந்து b, ac, அடுத்து மூணாவது வந்து ac, b, நாலாவது வந்து bc, a. கூடுதல்னா எதை கணக்கு பண்ணுவோம்? இந்த பியை கணக்கு பண்ணுவோம். பெருக்கிற பலன்னா ஏயையும் சியையும் பெருக்குவோம். இப்போ கூடுதல்ங்கிறது வந்து நமக்கு என்னது? பி. இப்போ பி, அடுத்து பெருக்கிற பலன்னா ஏ இன்ட்டு சி, பி, ஏசி. இது எது பெருக்கிற பலன் கூடுதல்னு கேட்டாங்கன்னா முதல் ஏசி எழுதிட்டு அடுத்து பி எழுதணும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்த சம் பாருங்கள். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c என்ற ஈருறுப்பு கோவையின் காரணிகள் வந்து x ப்ளஸ் 5 மற்றும் x மைனஸ் 3 எனில் a, b மற்றும் c இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து 1, 2, 3, ரெண்டாவது வந்து 1, 2, 15, மூணாவது வந்து 1, 2, -15, நாலாவது ஆப்ஷன் வந்து 1, -2, 15. இப்போ வந்து இது வந்து காரணின்னு சொல்லிட்டாங்க. இதை பெருக்கினாலே நமக்கு ஒரு பல்லுறுப்பு கோவை கிடைக்கும். இப்போ இதை பெருக்குவோம். x + 5 இன்ட்டு x - 3. எக்ஸை வச்சு x - 3 பெருக்குவோம். அடுத்து +5 வச்சு x - 3 பெருக்குவோம். பெருக்கணும்னா x இன்ட்டு x ஸ்கொயர், அடுத்து -3 எக்ஸையும் பெருக்கும்போது -3x, +5ஐயும் எக்ஸையும் பெருக்கும்போது +5x, அடுத்து +5ஐயும் -3ஐயும் பெருக்கும்போது -15. இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 5x - 3xனா +2x கிடைக்கும். அடுத்து -15. இது என்ன ஃபார்மேட்டில் வந்துருச்சு? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சிங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? a, b, c. ஏங்கிற இடத்துல அங்கே ஒன்றும் இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். இப்போ a வந்து 1, பிங்கிற இடத்துல என்ன இருக்குது? 2, சிங்கிற இடத்துல -15. அப்போது 1, 2, -15. மூணாவதா சரியான ஆப்ஷன்.
அடுத்து பாருங்க, முப்படி பல்லுறுப்புக்கோவைக்கு அதிகபட்சம் டேஸ் நேரிய காரணிகள் இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சம்ட்டாங்க. அப்போ முப்படி பல்லுறுப்புக்கோவைனா நமக்கு 3 நேரிய காரணிகள் வந்து இருக்கும். அதிகபட்சமாக 3 வரைக்கும் வரும். அடுத்து 18 பாருங்க, மாறிலி கோவையின் படி. மாறிலி கோவைனா ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். இப்போ 5 இருந்ததுன்னா, இப்போ எக்ஸின் அடுக்கு 0வாக இருந்ததுன்னா மட்டும்தான் 5 × 1 5ன்னு போடுவோம். அப்போ மாறிலி கோவையின் படி வந்து நமக்கு 0 தான். அடுத்து 19வது பாருங்க, 2x + 3y = m என்ற சமன்பாட்டிற்கு x = 2 y = -2 என்பது ஒரு தீர்வு எனில் எம்மோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம சமன்பாட்டில் போடலாம். எக்ஸுக்கு பதிலாக 2 2 × எக்ஸுக்கு பதிலாக 2 + 3 × ஒய்க்கு பதிலாக -2 = m. 2 4 3 × -2 -6 = m. இப்போ கழிச்சோம்னா நமக்கு -2ன்னு கிடைக்கும். இப்போ எம்மோட மதிப்பு வந்து -2. அடுத்த சம் பாருங்க, கீழ்காண்பவற்றுள் எது நேரிய சமன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து x + 1/x = 2. ரெண்டாவது வந்து x × x - 1 = 2. மூணாவது வந்து 3x + 5 = 2/3. நாலாவது வந்து x³ - x = 5. நேரிய சமன்பாடுனா நமக்கு என்னன்னு தெரியும், பல்லுறுப்புக்கோவையோட படி வந்து 1ஆ இருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸு, இதை எப்படி எழுதுவோம், x + x ன் அடுக்கு -1 = 2ன்னு எழுதுவோம். அப்போ இது வந்து வராது, ஏன்னா படி வந்து 1ஆ இருக்கணும். இப்போ இதை பெருக்கும்போது x × x x² - x = 2. இது படி வந்து 2ன்னு வந்துருச்சு. அப்போ இதுவும் வராது, ஏன்னா நேரிய சமன்பாடு தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு படி இதில் தான் 1 வருது. அப்போ இதுதான் சரியான மதிப்பு. இது வந்து படி வந்து 3 இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3 தான் சரி. அடுத்து பாருங்கள், கீழ்காண்பனவற்றில் 2x - y = 6 இன் தீர்வு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 2,4, ரெண்டாவது வந்து 4,2, மூணாவது வந்து 3, -1, நாலாவது வந்து 0,6. இப்போ இது வந்து x மதிப்பு, இது வந்து y மதிப்பு. இந்த 4 இதையும் இதில் போடும்போது எது வந்து இந்த சைடு 6ன்னு வருதோ அதுதான் சரி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது 2,4ன்னு இருக்குது. 2 × 2 - yங்கிற இடத்துல 4, 2 4 -4னா நமக்கு 0ன்னு வந்துடும். அப்போ இது வராது, நமக்கு 6 வரணும். அடுத்து 2 × xங்கிற இடத்துல 4 -yங்கிற இடத்துல 2. இப்போ 8 -2, இப்போ நமக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போது இதுதான் சரி, 4,2. அடுத்த சம் பாருங்க, (2x + 3y = k என்பதன் தீர்வு 2,3 எனில் k இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து x, இது வந்து y. எக்ஸுங்கிற இடத்துல 2 போடணும். 2 × 2 + 3 × ஒய்ங்கிற இடத்துல 3 = k. இப்போ 2 4 + 3 9 = k. 4ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 13ன்னு கிடைக்கும். இப்போ கேயோட மதிப்பு 13. அடுத்து பாருங்கள், 23லேருந்து 28 சம் வரைக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 29வது சம் பாருங்க, 2 பகா எண்களின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க.
பகா எண்ணா நமக்கு என்னன்னு தெரியும், ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுற எண் தான். இப்போ 2 பகா எண்ணா எதனால எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3,11ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு வந்து மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா இது வந்து எதாலுமே வகுப்படாதுங்கும்போது 1 வச்சு தான் போடுவோம். இதோட அப்போ 3, 11 அப்படியே இறக்குவோம். அப்போ இதோட மீப்போவா வந்து 1. இப்போ 2 பகா எண்களின் மீப்போவா வந்து 1. அடுத்த சம் பாருங்க. எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பவரில் 2 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 2 பவரில் 2. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா. இப்போ இதை எப்படி எழுதுவோம், ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பிங்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து ரெண்டாவது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது சப்போஸ் ஆப்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை பிரித்தோம் அப்படின்னா இதுவும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை பிரித்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுத தெரியணும். 9th ஸ்டாண்டர்டில் இயற்கணிதம் டாபிக் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சளவு புக்கை வச்சு எல்லா சம்மும் அடிக்கடி போட்டு பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமில் போகும்போது எந்த கொஸ்டின் கேட்டால் எப்படி செய்யணுங்கிறது வந்து டக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு புக்கை வச்சு போட்டு பார்த்துட்டு அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து ட்ரை பண்ணுங்கள்.